நான் பேச எடுத்திருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுக்கிரனை பற்றி பேசலாம் அப்படின்னு எடுத்திருந்தேன். 2 7ஆம் பாவகம், 2க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா ரிஷபம், 7க்கு துலாம். ரெண்டு பேருக்குமே யார் அது சுக்கிரன் தான் அதிபதியாக வராங்க. சுக்கிரன் அப்படின்னாலே அவர் எப்படி இருப்பார், அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா, இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி அழகுபடுத்திப்பாங்க. தன்னை ரொம்ப அழகுபடுத்தி மிகைப்படுத்தி காட்டுவாங்க. ப்ரைஸ் டேக்னு சொல்லலாம். இருக்கிறதுலே அதிகமான செலவழித்து தன்னோட ஒரு சின்ன ஸ்லிப்பர் ஆகட்டும், அவங்க போடுற ஒரு திங்ஸையும் பிரம்மாண்டம் ப்ரைஸ் டேக் இருந்துச்சுன்னா தான் அதை வாங்குவாங்க. அதிக ப்ரைஸ் டேக் கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் சுக்கிரன். பெண்களும் சுக்கிரன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு அவங்களுடைய வாகனங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். இப்போ 2 அப்படின்னு சொன்னோம்னா தனத்தை பற்றி 2ஆம் பாவகம் தான் சொல்லும். அடுத்தது 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா காமம், பார்ட்னர், அதை பற்றி எல்லாமே வந்து 7ஆம் பாவகம் சொல்லும். 2ஆம் வீட்டு அதிபதி வந்து எங்கே இருக்கிறாருங்கிறத பொறுத்து அவருடைய செல்வம் வளருமா வளராதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். 2ஆம் வீட்டு அதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு செல்வம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், வளரவே வளராது. காலபுருஷ தத்துவப்படி 1, 4, 7, 10 கேந்திரங்கள்ல இருந்துருச்சுன்னா அவங்களுடைய செல்வம் வந்து பெருகுன்னு சொல்லலாம். 2ஆம் பாவகம் அதிபதி வந்து ஏதாவது தீய பாவகம் ஏறி இருக்கு அப்படின்னா அவர் வந்து பொய் பேசும் தன்மை உடையவராக இருப்பார். உண்மை வந்து சட்டுன்னு பேசவே மாட்டார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில தன்னை வந்து தப்பா காமிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடிய தன்மையில இருப்பாங்க. 2ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் பரிவர்த்தனை ஆயிருந்தது அப்படின்னாக்கா அவங்களுடைய செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ 7ஆம் பாவகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா சுக்கிரன் வந்து லக்ன பாவகம் ஏறி இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா திருமணத்தை பற்றின அவங்களுக்கு கற்பனைகள் அதிகமாக இருக்கணும். பொண்ணுக்கு வந்து முடி நீளமாக இருக்கணும், சுருட்டையாக இருக்கக்கூடாது, மூக்கு சின்னதாக இருக்கணும், கண்ணு அழகாக இருக்கணும் அப்படி சொல்லி நிறைய கற்பனைகள் வந்து அந்த சுக்கிரன் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்த அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதிக காமப்பிரியராக இருப்பார். பொறாமை குணம். அடுத்தது ஐயோ இந்த மாதிரி நமக்கு பொண்ணு அமைஞ்சிருக்கலாமே, இல்லைன்னா இந்த மாதிரி பொண்ணு அமையணுமே அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க வாழ்வாங்க. சுக்கிரன் வந்து 2ஆம் வீட்டுல ஏறி இருக்கு அப்படின்னாக்கா நல்ல வார்த்தை வந்து அப்படியே இன்பமா பேசுவாங்க, தேன் வந்து பாயிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா ஏமாத்துக்காரர். பலதார அமைப்பு வந்து அவங்களுக்கு 2ஆம் பாகத்துல இருந்துச்சுன்னா ஏற்படுத்தி கொடுத்துடும். 3ல இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்கும். சுக்கிரன் வந்து 4ஆம் பாவகத்துல ஏறிடுச்சு அப்படின்னா மனைவி வந்து கீழ்ப்படிய மாட்டாங்க. அவங்க படிச்சவங்களா இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல தர்க்கம் பண்ணுவாங்க. அதாவது இவர் சொல்றத அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க. 5ல இருந்துருச்சு அப்படின்னா அவங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க, திறமையானவங்களா இருப்பாங்க, ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய தன்மையில இருப்பாங்க. 6ல இருந்துச்சுனாக்கா சுக்கிரன் 6ல இருந்துச்சுன்னா மனைவி நோய் உள்ள மனைவியா இருக்கும். ஏண்டா கட்டணும்னு அவர் நொந்துக்குவார், வாழ்நாள் முழுக்க நொந்துக்குவார். 7ஆம் பாவகம் 7லே இருந்துச்சுன்னா மனைவி வந்து இன்பமா இருப்பாங்க. மனைவி மூலம் அறிவு, பொருள், அந்த மாதிரி எல்லா விஷயமும் அவங்களுக்கு பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ தண்ணின்னு நினைக்கிறதுக்குள்ள தண்ணி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க மனைவி. அந்த அளவுக்கு வந்து ஒரு அந்யோன்யம்ங்கிறது 7 கூடியவர் 7லேயே இருந்துட்டா நடக்கும். இப்போ சுக்கிரன் 8ல இருந்துருச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பம் குறைவு தான். மனைவிக்கு மருத்துவ செலவு அதிகரிச்சுட்டே இருக்கும். 9ல இருந்துருச்சு அப்படின்னாக்கா தன் மனைவியை விட்டுட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாரு, இருந்தாலும் இன்னொரு மனைவியை தேடிப்பார். தெரியாம, மற்றவங்களுக்கு தெரியாம இன்னொரு வாழ்க்கை அவர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு, மனைவியை ஏமாத்துவார். 10ல இருந்துருச்சு அப்படின்னாக்கா மனைவி வந்து வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, சம்பாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க. கணவர் சொல்றத கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, நீ இந்த வேலை செய், நான் இந்த வேலை செய்யறேன், நீ இந்த வேலை செய்யலைன்னா நான் மட்டும் எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற இடத்துல அந்த இடத்துல கொஞ்சம் சின்ன தர்க்கம் வந்து சேர்ந்துரும். 11ல சுக்கிரன் வந்துட்டாரு அப்படின்னாக்கா வேலைக்கு போறாங்களோ இல்லையோ அவங்க வந்து சொத்துள்ள மனைவியாவோ அமைவாங்க. அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும். சுக்கிரன் 7ல போயிடுச்சு அப்படின்னா பார்ட்னர் நல்ல சம்பாதிக்க, அதாவது நல்ல செல்வங்களோட அவருக்கு வந்து சேருவாங்க. சுக்கிரன் 12ல போயிடுச்சுனாக்கா
மனைவி வந்து ரொம்ப செலவாளியா இருப்பாங்க, கணவர் வந்து கஞ்சத்தனமா இருப்பாரு, எண்ணி எண்ணி செலவுக்கு காசு கொடுப்பாரு. ஒரு தடையா இந்தா நீ வச்சுக்கோ, நீ செலவு பண்ணு அப்படின்னு கொடுக்கவே மாட்டாரு. சில்லறையா இந்த மாசத்துக்கு முதல்ல வாரம் 500 ரூபாய் வச்சுக்கோ, 2வது வாரம் 1000 ரூபாய் வச்சுக்கோ, அப்புறமா போய் நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும், எனக்கு கொடுங்க வீட்டு செலவு இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்கணும். கேட்டாதான் கொடுப்பாரு, இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும். இந்த வாய்ப்பளித்த எல்லாத்துக்கும் எனது நன்றி.